பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 12:24 இப்படியாய் கூறுகிறது: ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்பதாக. ஜாக்கிரதையுள்ளவர்கள் ஆளுகை செய்வார்கள். டெலிஜென்ட் வில் ரூல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாள் தொழிலாளர் தினமாக உலகெங்கும் நினைவு கூறப்படுகிறது. அநேகருடைய உடல் உழைப்பு நாம் வசதியாய் வாழ்வதற்கும் நல்ல உணவு வகைகளை புசிப்பதற்கும் உதவியாயிருக்கிறது. கடின உழைப்பு மிகுந்த பலனை தரும். அப்படிப்பட்டவர்களுடைய கை ஆளுகை செய்யும். அவர்களுடைய ஆத்துமா புஷ்டியாகும். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் கூறுகிறது. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகையால் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று உற்சாக மனதோடு செய்யுங்கள். சோம்பல்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். அப்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவது உறுதி. யாக்கோபு கடினமாக உழைத்தான். 20 வருட காலம் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என்று வேதனையோடு லாபானிடம் கூறினான். ஆகையால் வெறும் கோலும் தடியுமாய் பதான் அராமுக்கு சென்றவனை கர்த்தர் 2 பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறிவர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு கூட கடினமாக உழைத்தான். அடிமையாக போத்திபாரின் வீட்டில் காணப்பட்ட வேளையிலும் அவன் கடினமாக உழைத்தான். சிறைச்சாலையில் கூட தன் கடமைகளை சரிவரச் செய்தான். ஆகையால் கர்த்தர் அவனை உயர்த்தி முச்செடியில் எழுந்தருளின தேவ தயவை அவன் சிரசின் மேல் ஊற்றி எகிப்தின் அதிபதியாக மாற்றினார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் காணப்பட்டான். அதுபோல விதவையாக பெத்லகேமிற்கு வந்த ரூத் கூட, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று கூறி வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்தார். கடைசியில் போவாசின் மனைவியாகும் பாக்கியத்தை பெற்றாள். இயேசுவின் வம்ச வரலாறில் இடம் பிடித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக வேலையானாலும் ஊழியத்தின் காரியங்களானாலும் கடினமாய் உழையுங்கள். இந்நாட்களில் காணப்படுகிற தொழில்நுட்பங்களும் ஊடகங்களும் பலவிதமான போதைப் பொருட்களும் ஜனங்களை சோம்பேறிகளாக்குகிறது. ஆகையால் இவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு செய்யும்படி உங்கள் கைக்கு நேரிடுகிற காரியங்களை முழு பலத்தோடு செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கடினமாய் உழைத்து வேலை செய்கிற உடைய பிள்ளைகளுடைய கரங்கள் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒரு நாளும் வாலாயிராமல் தலையாயிருக்கட்டும், கீழாயிராமல் மேலாகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி தப்புவித்து நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.